200 கோடி ரூபாயை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவது பெரிது என்றால் நம்மிடம் 2000 கோடி பேரம் பேசியதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு களத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியது அரங்கில் புயலை கிளப்பியிருக்கிறார். தமிழக அரசியலில் மேடைக்கு மேடை நரம்புகள் புடைக்க வியர்க்க பேசுவதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் ஸ்டைலே தனி என்றே கூறலாம். எந்த மேடையாக இருந்தாலும் அதிரடியாக பேசாமல் போவதே இல்லை. சில தருணங்களில் அவர் பேசும் பேச்சுக்கள் அரசியல் களத்தில் அடுத்த கட்ட புயலை கிளப்பும் என்றே கூறலாம். இப்பொழுது மதுராந்தகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசும்பொழுது, இன்றைக்கு தமிழனின் வீரம் பெருமளவு எடுபடவில்லை. பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறேன் என்றால் அது எனக்காக அல்ல. வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. நமக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலைதான். தனித்து போட்டியிடுவது என்பது தனிச்சிறப்பு அல்ல. தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் சிறப்பு. மக்களோடு களத்தில் நிற்பவர்கள் நாம் மட்டுமே. நாம் மக்களை நம்புகிறோம். எனவே அவர்களுடன் சேர்ந்து நிற்கிறோம். நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை. நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டுவிட்டு வருவது பெரியது என்றால் 2000 கோடி பேரம் பேசும் பொழுது அதை விட்டுவிட்டு களத்தில் நிற்கிறோம். எவ்வளவு பேர் எத்தனை சீட் தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள், உங்களுக்கு தெரியாதா? திரள் நிதி திரட்டும் பொழுது பிச்சை எடுப்பதாக கூறுகின்றனர். பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் செய்ய பிச்சை எடுக்கிறார்கள். 1%, 2% இருப்பவர்களுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கும் பொழுது 8% இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? ஒரு வாரம் படம் ஓடிய நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட் என்றால் 100 நாட்களுக்கு மேலாக தனித்துவமாக நடித்தவர்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் தெரியுமா? ரஜினியை சந்தித்ததை பற்றி பேசுகிறார்கள். ரஜினியும் நானும் சந்தித்துக் கொண்டால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை கேட்டுத்தான் சந்திக்க வேண்டுமா? நீங்கள் மட்டும் பிரதமரை காலையில் தந்தையையும் மாலையில் மகனையும் சந்தித்தீர்களே. நாட்டை யார் ஆழ்வார்கள் என்பதை என் தமிழ் சொந்தங்கள் நகர்த்திவிட்டு கடந்து செல்ல விட்ட மாட்டார்கள். எப்படியும் இந்த நாட்டை நாங்கள் ஆள்வோம் என்று அவர் பேசினார். இப்பொழுது இது மிக வேகமாக பரவி வருகிறது.